அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். சென்னை மெட்ரோ ரயில்வேயில் சூப்பர்வைசர் மற்றும் டெக்னீஷியனுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கு டிப்ளமோ மற்றும் ஐடிஐ படித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இந்த சூப்பர்வைசர் மற்றும் டெக்னீஷியனுக்கு சென்னை மெட்ரோ ரயில்வேல எப்படி உங்களை எடுக்கிறாங்க அப்படின்னாக்க நேர்காணல் மாதிரி வைத்து உங்களை எடுக்க போகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை இந்த ஏரியாவிலலாம் உங்களுக்கு இன்டர்வியூ மாதிரி வச்சு உங்களுக்கு இந்த போஸ்டிங்க்கு ஆள் எடுக்க போகிறாங்க. அதை பற்றின விவரங்கள் முழுமையாக பார்க்கலாம். இந்த சூப்பர்வைசருக்கும் டெக்னீஷியனுக்குமான என்னென்ன விவரங்கள், எப்படி நீங்கள் இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கலாம், என்னைக்கு இன்டர்வியூ இருக்குது, எந்த இடத்துல இன்டர்வியூ இருக்குது அப்படிங்கிற முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்பர்வைசருக்கான பதவிகளுக்கான விவரங்களை பார்ப்போம். அதுக்கு பிறகு டெக்னீஷியனுக்கான விவரங்கள் பார்ப்போம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சூப்பர்வைசருக்கான விவரங்கள் சொல்கிறேன், அதை உள்வாங்கிக்கிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து டெக்னீஷியனுக்கு நான் சொல்லுவேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ சூப்பர்வைசருக்கு உங்களுக்கு எடுக்கிறதுல சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஒரு வேக்கன்சி இருக்குது. அப்புறம் சூப்பர்வைசரில் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங், இந்த ரெண்டு போஸ்டிங்லாம் சூப்பர்வைசரில் எடுக்கிறாங்க. அதில் சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஏதாவது ஒரு டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்கு நீங்கள் கலந்துக்க முடியுங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அதே போல் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு அவங்க ஒரு பர்டிகுலர் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஃபீல்டில் டிப்ளமோ முடித்தவங்க நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு கலந்துக்க முடியும். சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது டிப்ளமோவில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஓகேவா. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் மைக்ரோ ப்ராசஸர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் நீங்கள் டிப்ளமோவில் முடித்தவங்க அந்த இன்டர்வியூவில் கலந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் இந்த இன்டர்வியூக்கு கலந்துக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டிப்ளமோ கோர்ஸில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் முடிச்சிருக்கணும், இல்லாட்டி கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜில் முடித்தவங்க மட்டும்தாங்க இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க முடியும், இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ப்ரைவேட்டான பாலிடெக்னிக்கில் நீங்கள் உங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் கலந்துக்க முடியாது. அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிட்டாங்க, அதை நான் உங்களுக்கு இதில் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் முடித்தவங்க அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் பாலிடெக்னிக் முடித்தவங்க நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், இன்டர்வியூவில் கலந்துக்க முடியும். சூப்பர்வைசரில் இந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் நான் பார்த்துட்டோம். கல்வி தகுதின்னு சொல்லிட்டேன். இதற்கு வயது பார்த்தீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18ஆகவும் அதிகபட்சம் 33 வயதாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வயதில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இன்டர்வியூக்கு கலந்துக்கோங்க. உங்களுக்கு இது கான்ட்ராக்ட் பேசிஸ் மாதிரி எடுப்பாங்க. 3 வருடத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு இருக்கும். 3 வருடத்துக்கு நீங்கள் இந்த போஸ்டிங்கில் இருக்கலாம். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஸ்டிப்பண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க, பர் மந்த்துக்கு 30,000 ரூபா உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி இந்த பதவிக்கு உங்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னாக்க ஸ்க்ரீனிங் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலியமாக தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்டர்வியூவில் தான் உங்களுக்கு அந்த வெரிஃபிகேஷன்லாம் நடக்கும். ஜஸ்ட் நீங்கள் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ் லாங்குவேஜ் அதாவது தமிழை நீங்கள் எழுத படிக்க பேச கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதையும் உள்வாங்கிக்கோங்க. அடுத்து இதற்கான மற்ற விவரங்களை பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூ என்றைக்கு இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது பார்த்துடுவோம். நான் முதல்ல சொன்னது போல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 இடங்களில் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அது எங்கெங்கே எப்போ எந்த சமயத்தில் இருக்குங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு சென்னையில் சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் போஸ்ட்டுக்கு, அதாவது ஏதாவது ஒரு டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 அன்னைக்கு காலை 8:30க்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. அடுத்து சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ்க்கு 5ஆம் தேதி நவம்பர் 2025 அன்னைக்கு அதே காலையில் அதே போல் 8:30க்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. இது நான் சொன்னது சென்னைக்கு. சென்னையில் 4ஆம் தேதி எனி டிப்ளமோ முடித்தவங்களுக்கும், அப்புறம் மெயின்டெனன்ஸ்க்கு 5ஆம் தேதியும் உங்களுக்கு இன்டர்வியூ வைக்கிறாங்க காலை 8:30 மணிக்கு. அது எங்கே நடக்குது சென்னையில் அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், லேபர் காலனி, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை
600032 அந்த முகவரியில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குது. அங்கே தான் உங்களுக்கு நேர்காணல் இருக்குது, அதை உள்வாங்கிக்கோங்க. இது இப்போ நம்ம பார்த்தது சென்னைக்கு. அடுத்து கோயம்புத்தூருக்கு பார்க்கலாம். சூப்பர்வைசர் ஆப்ரேஷன், அதுக்கு வந்து உங்களுக்கு என்ஐடி டிப்ளமோ சொல்லியிருந்தேன். அதே போல் சூப்பர்வைசன் மெயின்டெனன்ஸ்க்கு இந்த 2 போஸ்ட்டுக்கு கோயம்புத்தூரில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கோயம்புத்தூரில் என்னைக்கு இன்டர்வியூனா 10ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 அன்னைக்கு நடக்குது. அதே போல் 8:30 மணிக்கு அங்கே இருக்கும். முதல்ல நம்ம சென்னைக்கு வந்து தனித்தனி டேட் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். ஆனால் கோயம்புத்தூரில் ஒரே டேட் 10ஆம் தேதியிலேயே உங்களுக்கு சூப்பர்வைசர் ஆப்ரேஷனுக்கும் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸுக்கும் இன்டர்வியூ வைக்கிறாங்க. கோயம்புத்தூரில் எங்கே அப்படிங்கிறது பாருங்கள், இந்த சொல்லியிருக்காங்க பாருங்கள். கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், மேட்டுப்பாளையம் ரோட், ஜிஎன் மில்ஸ் போஸ்ட், கோயம்புத்தூர் 641029 அந்த அட்ரஸில் தான் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இன்டர்வியூ இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த 10ஆம் தேதிக்கு நீங்கள் அந்த இடத்துல இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்கணும். அடுத்து மதுரையில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் மற்றும் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் ரெண்டுக்குமே மதுரையில் 13ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 அன்று உங்களுக்கு நேர்காணல் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூரில் போலவே மதுரையிலையும் ஒரே நாளில் நடக்குது. சென்னையில் தான் 2 நாளில் வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே அது அதிக பேர் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க பிரித்து வச்சுருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர் பார்த்து இப்போ மதுரையில் 13ஆம் தேதின்னு சொல்லிட்டேன். மதுரையில் எங்கே நடக்குது அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கே புத்தூர், மதுரை 625007 இந்த முகவரியில் தான் உங்களுக்கு நேர்காணல் நடக்குது. இப்போ சூப்பர்வைசர் ஆப்ரேஷன் மற்றும் சூப்பர்வைசர் மெயின்டெனன்ஸ் 2 போஸ்ட்டுக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடங்களையும் எந்தெந்த நாளில் எந்த இடத்துல நடக்கிறதுங்கிறது சொல்லிட்டோம். அந்த தகவலை கரெக்டாக உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எந்த இடத்துக்கு இன்டர்வியூக்கு போகிறீங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த டேட் அண்ட் டைமை கரெக்டாக அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இடத்தையும் பார்த்துக்கோங்க. அந்த டைமுக்கு கரெக்டாக போய்ட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் கீழே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துகிட்டு இதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு இதில் மேலே சொல்லியிருக்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு அவங்க சொன்ன அந்த டேட்டுக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும். இந்த தகவலை உள்வாங்கிக்கோங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சூப்பர்வைசருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். அடுத்து டெக்னீஷியனுக்கான அப்டேட் பார்க்கலாம். டெக்னீஷியனில் உங்களுக்கு ஒரு 5 கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. அதில் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் கல்வி தகுதி ஐடிஐயில் முடித்தவங்க தான் டெக்னீஷியனுக்கு இன்டர்வியூக்கு போக முடியும். அது எந்தெந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு அந்த ட்ரேடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ போங்க. ஓகேவா? இப்போ வந்து 10 or 12th பாஸ் அண்ட் ஹேவிங் ஐடிஐ அதில் வந்து எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏசி மெக்கானிக் ட்ரேடு இதிலெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு கலந்துக்க முடியும். அதே போல் 10th 12th அப்புறம் ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு முடித்தவங்க இந்த இதில் இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். அதுவும் கொடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லி அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் குவாலிஃபிகேஷனை பார்த்துக்க முடியும். அடுத்து 10th அப்புறம் 12th பாஸ் அப்புறம் ஐடிஐயில் எலக்ட்ரானிக் மெக்கானிக், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக் சிஸ்டம் இந்த ஃபீல்டுலலாம் நீங்கள் ஐடிஐ ட்ரேடு முடிச்சிருக்கீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணிக்கலாம். அடுத்து அதே போல் 10th 12th அப்புறம் ஐடிஐயில் ஃபிட்டர், பிளம்பர்ஸ், வெல்டர் அப்புறம் கார்பெண்டர் இந்த ட்ரேட்லையும் நீங்கள் முடித்தவங்க இந்த ஐடிஐ டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இப்போ நான் ஐடிஐயில் இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது, நீங்களும் பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது இன்டர்வியூக்கு கலந்துக்கோங்க டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. ஓகேவா? இதுக்கு டேட்டெல்லாம் தனித்தனியாக இருக்கும், நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டெக்னீஷியனுக்கு வயது வரம்பு பார்த்துடுவோம். உங்களுக்கு குறைந்தபட்சம் 18 வயதாகவும் அதிகபட்சம் 33 வயதாகவும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இதுக்குமே உங்களுக்கு எத்தனை வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறது, இந்த டெண்டர் இந்த என்கேஜ்மெண்ட் எத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னா 3 வருடத்துக்கு நீங்கள் இதில் செலக்ட் ஆனீங்கன்னா 3 வருடத்துக்கு நீங்கள் இதில் பணிபுரியலாம். அதுக்கான சம்பளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ கொடுப்பாங்க டெக்னீஷியனுக்கு அப்படின்னா 27,014 ரூபாய் உங்களுக்கு 27,014 ரூபாய் உங்களுக்கு
சம்பளமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கும் உங்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, உங்களை செலக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு வச்சு ஸ்க்ரீனிங் அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலிமா தேர்ந்தெடுப்பாங்க. தமிழில் பேச படிக்க எழுத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வாங்க அடுத்து நம்ம இன்டர்வியூவை பார்த்துடலாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. முதல்ல சூப்பர்வைசருக்கு பார்த்த மாதிரி டெக்னீஷியனுக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை 3 இடங்களில் இன்டர்வியூ இருக்கும். ஃபஸ்ட்டு டெக்னீஷியனுக்கு சென்னையில் எங்கே இருக்குது, எந்த டைமில் இருக்குதுன்னு பார்த்துடுவோம். சென்னையில் பாருங்கள் 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி இன்டர்வியூ இருக்குது. 6ஆம் தேதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர் இவங்களுக்கெல்லாம் 6ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. 6 நவம்பர் 2025 அன்று காலை 8:30 இருக்குது. அதே போல் 7ஆம் தேதி யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஐடிஐயில் அப்போ நம்ம மேலே பார்த்ததில் சொன்னது இல்லாமல் இந்த எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், ஃபிட்டர் அண்ட் ஆர்ஏசி சரிங்களா, அது சொல்ல விட்டுட்டேன். அது இல்லாமல் மற்ற எல்லாருக்கும் 7ஆம் தேதி இருக்கும். அது என்னென்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் பாருங்கள். ஐடிஐயில் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ், பவர் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் அந்த பிளம்பர், வெல்டர், கார்பெண்டர் இவங்க எல்லாருக்குமே 7ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், லேபர் காலனி, சிக்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032 அந்த முகவரியில் உங்களுக்கு சென்னையில் இன்டர்வியூ இருக்குது. 6ஆம் தேதி 7ஆம் தேதி இருக்குது. நம்ம யாருக்குன்னு சொன்னேன், நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஒரு டைம் பார்க்கணும் சரியா. அடுத்து கோயம்புத்தூரில் எல்லாருக்கும் சேர்த்து ஒரே இடத்துல ஒரே நாளில் வைக்கிறாங்க. முதல்ல நான் சொன்னது போல் இங்கே பாருங்கள், சென்னையில் மட்டும் 2 இடத்துல வைக்கிறாங்க. கோயம்புத்தூரில் பாருங்கள் ஒரே பாக்ஸில் எல்லா ட்ரேடும் கொடுத்துட்டாங்க. நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், அதில் ஐடிஐ ட்ரேட் நான் சொன்னேன் இல்லையா, அது எல்லாருக்கும் ஒரே இடத்துல 11ஆம் தேதி உங்களுக்கு கோயம்புத்தூரில் வைக்கிறாங்க. 11 நவம்பர் 2025 அன்று காலை 8:30 மணிக்கு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது. கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், மேட்டுப்பாளையம் ரோட், ஜிஎன் மில்ஸ் போஸ்ட், கோயம்புத்தூர் 641029 அந்த முகவரியில் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இன்டர்வியூ இருக்குது டெக்னீஷியனுக்கு. அடுத்து மதுரையில் டெக்னீஷியனுக்கு எங்கே இன்டர்வியூ இருக்குன்னா அதே போல் எல்லாருக்கும் ஒரே நாளில் வச்சுருக்காங்க. 14 நவம்பர் 2025 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி மதுரையில் இன்டர்வியூ இருக்குது அன்று காலை 8:30 மணிக்கு. மதுரையில் எங்கே இருக்குது அப்படின்னா கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கே புதூர், மதுரை 625007 அந்த முகவரியில் மதுரையில் இன்டர்வியூ இருக்குது. இப்போ நான் டெக்னீஷியனுக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னைக்கு இருக்குது, என்ன டேட், எந்த இடங்கிறது சொல்லிட்டோம். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தெரியாதவங்க இன்னொரு டைம் நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கணும். உங்களுக்கும் கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்க நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்க சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு கலந்துக்க முடியும். அதை உள்வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த சூப்பர்வைசர் மற்றும் டெக்னீஷியன் 2 போஸ்ட்டுக்குமான நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அந்த சொன்ன டைத்துக்கு கரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.